الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال عيلا وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. وقال أيضا لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டே ஆரம்பம் செய்கின்றேன். புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் மேலான சாந்தியும் அவனது கருணையும் நம் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது முன்னோர்களான நபிமார்கள், நமது முன்னோர்களான உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், வலிமார்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக நம் வாழ்வில் எல்லா நிலையிலேயும் அல்லாஹ்விற்கு அஞ்சி நடந்து கொள்ளும்படியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிபணிந்து நடந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் வாழ்வில் எல்லா நிலையிலேயும் தக்வாவை நமக்கு நசீபாக்கி தருவானாக. கண்ணியமாய்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தின் இந்த 12ஆம் திங்களன்று இங்கே உலகம் முழுவதிலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நேசமும் பாசமும் காதலும் கொண்ட ஆஷிகீன்களால் உலகம் முழுவதும் இன்று ஈதே மீலாது நபி மிக சந்தோஷமாக கொண்டாடப்படுகிறது. அந்த அடிப்படையிலே நம்முடைய இந்த தஸ்தகீர் சாஹிப் ஜும்மா பள்ளிவாசலினுடைய நிர்வாக சபையின் சார்பாக அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிறப்பான ஒரு மீலாது விழாவை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு ஈருலகத்திலேயும் எல்லா விதமான நலவுகளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித மிகுந்த ஷஃபாஅத்தையும் அவர்களுக்கு வாஜிபாக்கி தருவானாக. ஆமீன். என்னுடைய இந்த உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்திலே ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த மீலாதுடைய இந்த உரையிலே நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமம் அடிக்கு அடி பலமுறை இந்த பயானிலே சொல்லப்படும். எனவே அவர்களுடைய திருநாமத்தை நாம் கேட்கின்ற பொழுது கண்டிப்பாக நாம் அவர்களுக்காக அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். என்ன காரணம்? நீங்கள் பலமுறை கேள்விப்பட்ட நபிமொழியாக இருந்தாலும் கூட
ஒரு நினைவுக்காக வேண்டி நான் சொல்கின்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் நபவியிலே மிம்பரிலே நிற்கின்ற பொழுது வளமைக்கு மாற்றமாக 3 முறை ஆமீன் சொன்ன நிகழ்வு. குதுபாவுக்கு பின்னால் சஹாபா பெருமக்கள் காரணம் கேட்ட பொழுது 3 காரணங்களை சொன்னார்கள். அதிலே ஒரு காரணம் தான் வானவர்களுடைய தலைவர் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இடத்திலே வந்து, நபியே நாயகமே, எங்களுடைய பெயர் சொல்லப்பட்டும் கூட உங்கள் மீது ஸலவாத்து சொல்லாதவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். கருணையே உருவான ஹாத்தமுன் நபி அவர்கள் அதற்கு ஆமீன் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவதற்காக இந்த மீலாது விழாவிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் மறந்தும் கூட அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீனிலே நாம் கட்டுப்பட்டு விடக்கூடாது. எனவே எவ்வளவு முறை நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்டாலும் கூட நாம் அவர்கள் மீது ஸலவாத்துகளை சொல்வதற்கு நாம் கஞ்சப்படக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலே சொன்னார்கள், அல் பகீலு, கஞ்சன் யார் தெரியுமா? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பணம் காசுகளை தேவைக்கு கூட செலவு செய்யாதவன் கஞ்சன் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் பகீலு மன் ذுகிர இன்தஹு மன் ذுகிர்து இன்தஹு. ஒரு மனிதன் யார் கஞ்சன் தெரியுமா? அவனிடத்திலே என்னை கூறப்பட்டாலும் கூட வலம் யுஸல்லி அலைய, என் மீது ஸலவாத்து சொல்லாதவன் தான் கஞ்சன் என்று சொன்னார். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கஞ்சத்தனத்தை பயன்படுத்தினார்கள் தெரியுமா? இன்னொரு இடத்திலே சொல்வார்கள், யஹ்யா உல்-முத்தீன் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஈமானும் கஞ்சத்தனமும் ஒரே சேர ஒன்று சேராது என்று சொன்னார். அப்படி என்றால் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்வதை வளமையாக்கி கொண்டிருந்தால் நம்முடைய உள்ளத்திலே ஈமான் இருப்பதற்கு அது அடையாளம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய அந்த அமலை பற்றி சொல்கின்ற பொழுது, குர்ஆனிலே எந்த இடத்திலேயும் எவ்வளவு பெரிய அமலை பற்றி சொல்லும் பொழுதும் கூட நீங்கள் இந்த அமலை செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்கின்றானே தவிர ஸலவாத்தை பற்றி மட்டும் சொல்லும் பொழுது இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் அவருடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். அதாவது அல்லாஹ் அருள் புரிகிறான், மலக்குகள் மக்ஃபிரத்துக்காக துஆ செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு மற்ற இடத்திலே எல்லாம் அல்லாஹ் சொல்லும் பொழுது பெருமனே தொழுங்கள், நோன்பு வையுங்கள் என்று சொல்லக்கூடிய இறைவன் ஸலவாத்தை சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட நன்மக்களே என்று அழைக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பொதுவாக குர்ஆனினுடைய வசனங்களிலே மேலோட்டமாக ஒரு அர்த்தம் இருக்கும், குர்ஆனுக்கு உள்ரங்கத்திலே ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது? நீங்கள் எதுவரை ஸலவாத்து சொல்வதை நீங்கள் வளமையாக வைத்திருக்கிறீர்களோ உங்களுடைய உள்ளத்திலே ஈமான் இருப்பதற்கு அது அடையாளம் என்று இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் நாம் ஸலவாத்துகளை சொல்வதை நம்முடைய வளமையாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த மீலாதுடைய பயானுடைய நிகழ்ச்சி எந்த மீலாதுடைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நினைவு கூறப்படக்கூடிய எல்லா மஜ்லிஸ்களும் அது ஸலவாத்துடைய மஜ்லிஸ் தான். நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த ஸலவாத் என்கின்ற இந்த அமலை இந்த உம்மத்து சரியாக பயன்படுத்த தெரியாமல் இன்று திணறிக் கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை, எப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். எந்த உம்மத்திற்கும் தராத ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு இந்த ஸலவாத் என்கின்ற பொக்கிஷத்தை தந்திருக்கிறார். நிறைய சிறப்புகள் இருக்கிறது. அதை பேசினாலே என்னுடைய இந்த 1 மணி நேர பயான் முடிந்துவிடும். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பயானுக்கு செல்ல வேண்டியிருக்கிற காரணத்தினால் ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் ஸலவாத்தினுடைய சிறப்புகளை பற்றி உங்களிடத்திலே சொல்லி காட்டுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட, அவர் முஸ்லீமா இருக்கட்டும் அல்ல மாற்று மத சகோதரராக இருக்கட்டும், பணக்காரர், ஏழை, படித்தவர், படிக்காதவர், எந்த மனிதராக இருந்தாலும் இந்த உலகத்தில் கேவலப்படுவதை அவர் விரும்புவதில்லை. உலகத்துல கஷ்டப்படுறதை கூட சிலர் தாங்கிப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு முன்னால் கேவலப்படுவதை யாரும் விரும்ப மாட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சபை,
அந்த சபையில ஒரு யூதன் கையிலே ஒரு ஒட்டரையை பிடித்துக் கொண்டு இன்னொரு கையிலே ஒரு சஹாபியை அழைத்துக் கொண்டு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார். வந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், சவால் சொல்லுங்களேன், யா ரசூலல்லாஹ், இதோ உங்களுடைய இந்த தோழர் என்னுடைய ஒட்டரையை திருடி விட்டார் அப்படின்னு அந்த சஹாபி மேல திருட்டு குற்றத்தை சாட்டுகிறார். பொதுவா இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டம் என்ன அப்படின்னா, ஒரு வழக்கு வருது அப்படின்னா சாட்சிகளுடைய அடிப்படையிலே தான் தீர்ப்புகளை வழங்க வேண்டும். நீதிபதிக்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாலும் சாட்சிகளுடைய அடிப்படையிலே தான் தீர்ப்பு வழங்குவது இஸ்லாமிய நீதிமன்றத்தினுடைய அடிப்படை சட்டம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அந்த யூதனிடத்திலே கேட்கிறார்கள், இது உன்னுடைய ஒட்டகம் என்பதற்கு உன்னிடத்திலே ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அந்த சபையிலே இருந்த ஒரு 4 நபர்கள் உள்ரங்கத்திலே குஃபரை மறைத்துக் கொண்டு வெளிரங்கத்திலே தங்களை முஸ்லிம்களாக முஃமின்களாக காட்டிக் கொண்டிருந்த ஒரு 4 முனாஃபிகீன்கள் அந்த சபையிலே இருந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஒட்டகை அந்த யூதனுக்கு தான் சொந்தம் என்று சொல்லினார். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறார்கள், இது உன்னுடைய ஒட்டகை என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டார். அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இடத்துல இது என்னுடைய ஒட்டகை என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இப்ப என்ன செய்யணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு செய்ய வேண்டும். உண்மையிலேயே இந்த ஒட்டகை யூதனுக்கு என்று தீர்ப்பு, ஆனால் யதார்த்தத்தில் உண்மையில் அந்த ஒட்டகை அந்த சஹாபிக்கு சொந்தம். சரியான ஹதீஸ்களிலே வரக்கூடிய ரிவாயத். அப்ப அந்த சஹாபி அவர் மீது இப்பொழுது திருட்டினுடைய பட்டம் கட்டப்படுகிறது. இப்ப இந்த யூதனுக்கு தான் அந்த ஒட்டகை என்று தீர்ப்பு செய்து விட்டால் அந்த சஹாபி ஒட்டகையை திருடியது என்பது நிரூபணமாகிவிடும். ஒட்டகை கிடைக்காவிட்டால் அது வேறு. திருடிய குற்றம் சாட்டப்பட்டு விட்டால் அவருடைய கைகள் வெட்டப்பட வேண்டும். கைகள் வெட்டப்பட்டு விட்டால் வாழ்நாள் முழுவதும் அவர் கேவலத்தை அனுபவிக்க வேண்டும். யோசிப்பார்கள். பார்க்கும் பொழுது எல்லோரும் கேட்பார்கள், திருடினவர் போறாரு. அவருக்கு மட்டுமல்ல, அவர் பிள்ளைகள், அவருடைய குடும்பத்துக்கும் அந்த கேவலம். கடைசியில அந்த சஹாபி அல்லாஹ் தஆலா இடத்திலே மனதிற்குள் ரகசியமாக துஆ செய்கிறார்கள், ரப்பே, உன்னுடைய நபி அவர்கள் வழங்கிய தீர்ப்பு சத்தியமான தீர்ப்பு. அவர்கள் சாட்சியின் அடிப்படையில் செய்தது நீதம்தான். இருந்தாலும் உண்மை நிலவரம் என்ன என்பது உனக்கு தெரியும், என்னை காப்பாற்று துஆ செய்றாங்க. அப்ப அந்த சஹாபியுடைய உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு எண்ணத்தை போடுகிறார். கடைசியில் அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அந்த யூதனை விசாரித்தீர்கள், 4 சாட்சிகளை விசாரித்தீர்கள், என்னையும் விசாரித்தீர்கள், இன்னும் ஒரே ஒருவரை மட்டும் விசாரித்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யாரப்பா விசாரிக்கணும் அப்படின்னு. உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, அந்த ஒட்டகையே கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்வுகள்ல நிறைய உயிரினங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேசி இருக்கிறது என்பதற்கு சஹீஹான புகாரி முஸ்லிம் போன்ற சஹீஹான கிரந்தங்களிலே ஆதாரம் இருக்கிறது. நம்முடைய அறிவுகள் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினாலும் சத்தியம் அதுதான். அந்த ஒட்டகை இடத்திலே கேளுங்கள் என்று அந்த சஹாபி சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், உண்மை நிலவரம் எதுவென்று தெரியும். அந்த ஒட்டகையிட்ட கேட்டாங்க. அந்த ஒட்டகை தெளிவான அரபியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, யா ரசூலல்லாஹ், நான் இந்த சஹாபிக்கு தான் சொந்தம் என்று சொன்னேன். நிகழ்வெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து கேட்டார்கள், எவ்வளவு பெரிய கேவலத்திலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாத்திருக்கிறான், எவ்வளவு பெரிய கேவலத்திலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாத்திருக்கிறான். அப்படி என்றால் உன்னிடத்திலே ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு அமல் இருக்க வேண்டும். அது என்ன அமல் என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பெருசா ஒன்றும் செய்வதில்லை. தினமும் நான் உறங்க செல்லும் பொழுது என் படுக்கையினுடைய விரிப்பிலே அமர்ந்து உங்கள் மீது ஒரு 10 முறை ஸலவாத் ஓதுவதை, எவ்வளவு முறை? 10 முறை ஸலவாத் ஓதுவதை நான் வளமையாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்களே. அந்த ஸலவாத்துகள் இந்த உலகத்தில் நம்முடைய மானத்தை காப்பாற்றுகிறது.
எனவே அந்த ஸலவாத்தை ஓதுவதை நாம் வளமையாக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே சில சந்தோஷமான நாட்கள் என்பது இருக்கும். சிலருக்கு பிறந்த நாள், சிலருக்கு தன்னுடைய படிப்பிலே தேர்ச்சி பெற்ற நாள், சிலருக்கு தன்னுடைய திருமண நாள், சிலருக்கு தனக்கு குழந்தை பிறந்த நாள் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு நாள் மிகவும் சிறப்புக்குரிய சந்தோஷத்திற்குரிய நாள் இருக்கும். இதை உலகத்தில் யாரும் மறுக்க முடியாது. வெளிப்படையிலே வேண்டுமானால் மறுத்தாலும் யதார்த்த உண்மை அதுதான். எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே சில நாள் அவனுக்கு சந்தோஷத்திற்குரிய நாளாக இருக்கும். அந்த அடிப்படையிலே ஈமான் கொண்ட முஃமின்களாகிய நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்த ஒரு நாள் இருக்கிறது என்று சொன்னால் அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தார்களே, இந்த பூமியிலே அவர்கள் அவதரித்த இந்த ரபியுல் அவ்வலினுடைய 12ஆம் நாள் தான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே ஆக சிறந்த நாள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. நபியே, நீங்கள் மக்களிடத்திலே சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு அவர்கள் சந்தோஷப்படட்டும் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஹஜ்ரத் இப்னுல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் அறிஞர்கள் சொல்கின்றார்கள், இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட வபி ரஹ்மத்திஹி என்பதை கொண்டு நோக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையை கொண்டு நாம் சந்தோஷப்பட வேண்டும். நீங்க வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையை எல்லோரும் எதிர்பார்த்தார்கள், எல்லோரும் அதை சந்தோஷமாக கருதினார்கள், ஷைத்தானை தவிர. இந்த உலகத்திலே 4 முறை ஷைத்தான் தன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்டு அவன் அழுதான். அதிலே ஒரு நிகழ்வுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே பிறந்த நேரத்திலே 40 நாட்கள் வரை தன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்டு அழுதான். காரணம், இவ்வளவு நாள் இந்த மனித சமுதாயத்தை நான் நரகத்தின் பக்கம் அழைத்தேன், இன்று முதல் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி வந்துவிட்டாரே என்று சொல்லி ஷைத்தான் 40 நாட்கள் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறப்பை நினைத்து தன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அழுத வரலாறுகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கின்ற அந்த சமயம், அவர்கள் பிறந்த அந்த நிகழ்வு குர்ஆனிலே நிறைய இடங்கள்ல அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பற்றி சொல்லி காட்டுகிறார். நீங்க குர்ஆனை நம்ம பெரும்பாலும் சும்மா சாதாரணமா ஓதுறோம், குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை நம்ம சாதாரணமா பார்க்கிறோம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி குர்ஆனினுடைய ஒவ்வொரு வார்த்தையிலேயும் ஒவ்வொரு எழுத்திலேயும் 1000 அர்த்தங்கள், மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட பல அற்புதமான கருத்துக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதாவது குர்ஆனில் சில வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் முதல்ல பின்னாடி இருக்கும். இதற்கு மத்தியிலே 1000 விளக்கங்களை, 1000 அகமியங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு 2-3 இடத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். உதாரணமா சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மகாமே இப்ராஹிம் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹஜ்ஜுக்கு போனவர்கள், உம்ராவுக்கு போனவர்கள் அந்த புனித இடத்தை பார்த்திருப்பீர்கள். மகாமே இப்ராஹிம் என்று சொன்னால் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கல்லிலே நின்று காபாவை கட்டினார்களோ என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு அர்த்தமாக இருந்தாலும் கூட மகாமே இப்ராஹிம் என்கின்ற அந்த கல் எந்த கல்லிலே நின்று கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்காக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்களோ அந்த கல் மகாமே இப்ராஹிம். காபாவை கட்டி முடிச்சாங்க, கட்டி முடிச்சு அல்லாஹ் தஆலா இடத்திலே துஆ செய்தார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் என்று துஆ செய்துவிட்டு அடுத்து துஆ செய்தார்கள், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன், யா அல்லாஹ் இந்த மக்களிடத்திலே உன்னிடமிருந்து ஒரு ரசூலை நீ அனுப்புவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னாலேயே ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த கல்லிலே நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்த காரணத்தினால் இன்றளவும் அந்த கல் புனித தலமாக பாதுகாக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பற்றி சொல்கின்றானோ
அந்த வசனங்களை எல்லாம் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வருகையின் மூலமாக, அவர்கள் இந்த உலகத்திலே நபியாக வந்ததன் மூலமாக அவர்களுடைய உம்மத்துகளாகிய நாம் தான் சிறப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாமா ஷரஃபுத்தீன் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கஸீரத்துல் புர்தா என்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பாடப்பட்ட புகழ் மாவை தொகுத்த பெருமகனார் சையதனா ஷரஃபுத்தீன் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய புர்தா ஷரீஃபில் ஒரு இடத்தை சொல்லி காட்டுகிறார்கள், பி அக்ரமிர் ருசுலி குன்னா அக்ரமல் உம்மம். ஒரு கண்ணியமான நபியை, ஒரு கண்ணியமான ரசூலை நாம் தலைவராக பெற்ற காரணத்தினால் எல்லா உம்மத்தையும் விட நாம் சிறந்தவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். இந்த உலகத்தில் வெளியாக்கப்பட்ட சமூகங்களிலேயே, சமுதாயத்திலேயே, உம்மத்திலேயே நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். என்ன காரணம்? உங்களுடைய தலைவர் நபிமார்களுக்கு எல்லாம் சிறந்தவராக இருந்த காரணத்தினால் நீங்கள் சிறந்த தலைவர், சிறந்த சமுதாயமாக ஆகிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தை பற்றி நீங்க எடுத்து பாருங்க. 1000 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். 500 வருடங்கள் வாழ்க்கையில் ஒரு நொடி பொழுதும் கூட கண் சிமிட்டக்கூடிய அந்த நேரத்திலேயும் கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத எத்தனையோ இறைநேசர்கள் பனி இஸ்ரவேலர்களிலே வாழ்ந்திருக்கிறார்கள். 950 வருடங்கள் இப்படி நீண்ட ஆயுளை பெற்றவர்கள், ஒரு நாளையில் 50 வக்து தொழுகை கடமையாக்கப்பட்டவர்கள், வருடத்திலே 6 மாத காலம் நோன்பு கடமையாக்கப்பட்டவர்கள், சொத்திலே 25% ஸகாத் கடமையாக்கப்பட்டவர்கள், கடுமையான ஷரியத் சட்டங்கள் கொடுக்கப்பட்ட எத்தனையோ சமூகம் இருந்தாலும் கூட அவர்களை எல்லாம் சிறந்த உம்மத் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஒரு 60-70 வயதுக்கு மத்தியிலே நம்ம மீது கடமையாக்கப்பட்ட பொருளான கடமைகளை கூட சரியாக நிறைவேற்றாமல் கடமைகளிலே மோசடி செய்யக்கூடிய இந்த சமுதாயத்தை அல்லாஹ் சிறந்த சமுதாயமாக சொன்ன காரணம் என்ன? நம்முடைய அமல்களா? இல்லை இல்லை, இந்த நபிதான். இந்த நபி இந்த சமுதாயத்திற்கு நபியாக வந்தார்கள், நாம் சிறப்பை பெற்றோம். அப்படி என்றால் இந்த நாளை நாம் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, வதக்கிரும் பி அய்யாமில்லா. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், மூசா நபி அவர்களே, இந்த பனி இஸ்ரவேலர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வுடைய நாள்னா என்ன? பொதுவா அல்லாஹ் தஆலா இந்த நாள், நேரம், காலம், இடம் இதை விட்டு பரிசுத்தமானது. அல்லாஹ்வுக்கு இடம் தேவையில்லை, காலம் தேவையில்லை. இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அய்யாமுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்கள் என்று சொல்கின்றானே. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நாள் எது தெரியுமா? இந்த உலகத்தில் எந்த நாளில் ரஹ்மத் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கியதோ, எந்த நாளில் அல்லாஹ்வுடைய அஸாப் இறங்கியதோ, இரண்டுமே அல்லாஹ்வுடைய நாட்கள் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்படி என்றால் ஒரு சாதாரண ஒரு அருள் இறங்கிய நாள் அது அல்லாஹ்வுடைய நாள் என்று சொன்னால், அருளின் முழு உருவமாக, ரஹமத்தின் முழு வடிவமாக இந்த உலகத்திலே அவதரித்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த நாளைத்தான் நாம் நினைவு கூற வேண்டும், ஈடாக கொண்டாடப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய சோதனை என்னவென்றால், எதை நாம் கொண்டாட வேண்டுமோ, எதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டுமோ, எதை நாம் சந்தைப்படுத்த வேண்டுமோ, அதை கண்ணியப்படுத்த சந்தைப்படுத்த தவறிவிட்ட காரணத்தினால் அல்லாஹ் தஆலா நம்மை கைவிட்டு விட்டார். காரணம் அதுதான். நம்ம என்னவோ காரணம் சொல்றோம். இவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள், அவர்கள் வந்து விட்டார்கள், அதனால் இஸ்லாமியர்கள் இல்லவே இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக அல்லாஹ் எந்த சமுதாயத்தையும் மாற்ற மாட்டான் அவர்களாக தங்களை மாற்றிக் கொள்ளாத வரை. எதுவரை இந்த சமுதாயம் ரசூலுடைய கண்ணியத்தை தூக்கி பிடித்ததோ அதுவரை இந்த சமுதாயத்தை அல்லாஹ் தூக்கி பிடித்தான். எதுவரை இந்த சமுதாயம் ரசூலுடைய கண்ணியத்தை கீழே போட்டு விட்டதோ அல்லாஹ்வும் இந்த சமுதாயத்தை கைவிட்டு விட்டான். இன்னைக்கு நாம் என்னென்னமோ நினைக்கிறோம், இவங்க இருந்தா அவங்க இருந்தா, ஆனால் விஷயம் அதுவல்ல.
நாம் அல்லாஹ்வுடைய ரசூலை பிடித்துக் கொண்டோம் என்று சொன்னால் எல்லாமே நமக்கு கிடைச்சு. அப்பாசியா ஹலிஃபாக்கள்ல மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷான்னு சொல்லி ஒரு புகழ்பெற்ற அரசர் இருந்தார். நல்ல ஒரு சாலிஹான மனிதரும் கூட. இஸ்லாமிய மன்னர்களிலே தனக்கென்று சொல்லி ஒரு பேர் புகழை பெற்றவர்கள், அந்தஸ்தை பெற்றவர்கள். அதே நேரத்தில் மார்க்கப்பற்றுள்ள ஒரு நல்ல மனிதராக இருந்தார்கள் மன்னர் ஹாரூன் ரஷீத் மன்னர் அவர்கள். அவருடைய காலகட்டத்திலே ஒரு முறை தன்னுடைய அமைச்சரை அழைத்து சொல்கிறார், அமைச்சர் அவர்களே, நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளையும், தொழில் செய்யக்கூடியவர்களையும், தொழில் அதிபர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பொருளாதார கண்காட்சி, பிசினஸ் எக்ஸிபிஷன் அதை நடத்துவோம். அவரவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்கள் அதை கொண்டு வந்து கண்காட்சியிலே வைக்கட்டும். நம்முடைய நாட்டிலே தொழில்துறை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. நாட்டிலே அறிவிப்பு செய்யப்படுகிறது. மன்னரே நடத்தக்கூடிய அந்த கண்காட்சி என்கின்ற காரணத்தினால் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களும், தொழிலதிபர்களும், வியாபாரிகளும் தங்களுடைய வியாபார பொருட்களை கொண்டு வராங்க. நல்லா கவனிங்க. சிலர் இனிப்பு வியாபாரம் செய்யறவங்க இனிப்பு பண்டத்தை கொண்டு வராங்க, சில உணவு பண்டங்கள், சிலர் வீட்டினுடைய பொருட்கள், தங்கம், வைரம் அப்படி நிறைய இருக்குது. மன்னர் பார்க்கிறார், எல்லாம் பார்த்துட்டு சொன்னாரு, சரி இது எல்லாம் நம்ம விலைக்கு வாங்கிடலாம், வாங்கி நம்ம அரசு கஜானாவில் சேர்ந்து விடுவோம், அவர்களுக்கு உண்டான விலையை கொடுத்து விடுங்கள் என்று அமைச்சரிடத்திலே சொல்லிவிட்டார். விலையும் பேசப்பட்டு வாங்கப்பட்டு விட்டது. அப்போ தன்னோடு இருந்த அமைச்சர்கள் எல்லாரையும் பார்த்து ஹாரூன் ரஷீத் மன்னர் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் நிறைய பொருள் இருக்கு, உங்களுக்கு எது பிரியமோ அதை போய் நீங்கள் கை வையுங்கள், அது உங்களுக்கு சொந்தமாகிவிடும். சில அதிகாரிகள் போனார்கள், தங்கத்தையும் வைரத்தையும் எடுத்தார்கள். சில அதிகாரிகள் போனாங்க, உணவுப் பொருள் எடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹாரூன் ரஷீத் மன்னருக்கு அருகாமையிலே அவருடைய ஒரு அடிமை பெண் இருக்கிறார். ஹாரூன் ரஷீத் மன்னர் சொல்றாரு, ஏமா நீ மட்டும் ஏன் நிக்கிற, நீ போய் ஏதாவது தொட அப்படின்னா. உடனே அந்த அம்மா செஞ்சாங்க. நேரா ஹாரூன் ரஷீத் மன்னருடைய இடுப்பிலே கையெழுத்து. ஹாரூன் ரஷீத் மன்னர் கேட்டாரு, என்னம்மா செய்றீங்க, நீங்க தானே சொன்னீங்க இங்க இருக்கிறது எது கை வச்சாலும் அது உங்களுக்கு சொந்தம், நீங்களா இல்லையா, நான் உங்க மேல கை வச்சுட்டேன், நீங்க தான் எனக்கு சொந்தம். நான் எதற்கு சொல்ல வருகிறேன், இன்று இஸ்லாமியர்களாகிய நாம் இவர்களிடம் இருந்தால், இதில் இருந்தால் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று சிந்திக்கிறோம். நீங்கள் ரசூலை பிடித்து விட்டால், ரசூலை நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கொண்டால் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சஹாபாக்களுக்கு கிடைத்ததை கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பொதுவா ஒரு விஷயத்தினுடைய மகத்துவம், ஒரு விஷயத்தினுடைய கண்ணியம் நமக்கு தெரியாதனால தான் நாம மதிக்கிறது இல்லை. ஒண்ணு வேணா, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6 மாச குழந்தை இருக்குன்னு வச்சுங்க, ஒரு வயசுக்குள்ள இருக்கு. அந்த பிள்ளைகிட்ட போய் ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு வைரக்கல்லையும் தாங்க, ஒரு சின்ன இனிப்பு மிட்டாயும் தாங்க, ரெண்டையும் தாங்க அந்த குழந்தைகிட்ட. அந்த குழந்தை எதை எடுக்கும்? இனிப்பு பண்டத்தை தான் எடுக்கும். காரணம் என்ன? அதற்கு இனிப்பு பிடிக்கும் என்று அல்ல, இந்த குழந்தைக்கு வைரத்தினுடைய மதிப்பு தெரியும். அதே போன்றுதான் ரசூலுடைய மதிப்பு நமக்கு தெரியாத காரணத்தினால்தான் இன்று அவர்களின் மீது நமக்கு உண்டான இது போன்ற சில தவறான கருத்துக்கள். அவர்களும் நம்மை போன்ற ஒரு மனிதர், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எப்பேற்பட்ட வார்த்தை! இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு இஸ்லாமியர்கிட்ட ஒரு நோய் ஒன்று இருக்கு. பொதுவா இந்த தவளை, இந்த தவளை அதுக்கு ஒரு தன்மை ஒன்று இருக்கு. ஒரு நல்ல வெந்நியை கொதிக்க வச்சுட்டு, கொதிக்கிற வெந்நில அதை தூக்கி போட்டா அது உடனே வெளியில வந்துடும், சூடு தாங்காம. ஆனா அதே தவளையை ஒரு சாதாரண தண்ணீர் இருக்கும் பொழுது அந்த தண்ணீரை நீங்க சூடாக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர. தவளையுடைய தன்மை அதுதான். இன்று இஸ்லாமியுடைய தன்மையும் அதுதான். மாற்று மதத்திலே இஸ்லாத்திற்கு வெளியிலே இருப்பவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தவறாக சொல்லிவிட்டால் உடனே கொதித்து விடுகிறார்கள், எழுந்து விடுகிறார்கள், போராட்டங்கள் என்று இறங்கி விடுகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய பெயர் தாங்கிகளில்
ரசூலுடைய மதிப்பை குறைத்து பேசுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே அது சம்பந்தமான ஒரு சின்ன வருத்தம் கூட வருவது. ஒண்ணு என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை போல் மனிதர் என்று எந்த மாற்று மத சகோதரரும் இதுவரை சொன்னதில்லை. யாரா இருக்கட்டும் அவர் ஒரு மாமனிதர் என்றுதான் சொல்கிறார்கள். இதை சொன்னது யார்? இஸ்லாமிய பேர் தான். அப்படி என்றால் நம்மிடத்தில் உண்மையான முஹப்பத் ரசூலின் மீது இல்லை. அல்லாமா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரிய இறைநேசன். அவரோட ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய தத்துவங்களை ஒரு கதை மாதிரி சொல்லி புரிய வைப்பான். அவர்கள் ஒரு கதையை சொல்கிறார்கள், இன்றைய இஸ்லாமியர்களுக்கு 100% அப்படியே பொருந்தக்கூடியது. ஒரு மனிதர் ஒரு வாசல் ஒரு தெரு வழியா போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும் பொழுது இந்த தெருவுடைய ஓரத்திலே ஒரு சிறுவன் நின்று அழுது கொண்டிருக்கிறான். கையிலே ஒரு ரொட்டி துண்டு இருக்கிறது. அந்த சிறுவனுக்கு பக்கத்துல ஒரு நாய், அது மிக மோசமான கிட்டத்தட்ட சாவர நிலைமையில கிடக்குது. இந்த பையன் அழுதுட்டே இருக்கான். அப்ப இந்த மனிதர் போனாரு, போய் பக்கத்துல சொன்னாரு, ஏன்பா அழுகுற, என்ன விஷயம் இருக்கு? இல்ல இந்த நாயை நான் ரொம்ப பாசமா வளர்த்தேன், இந்த நாய் இப்ப சாவர நிலைமையில கிடக்குது, அதை நினைச்சு எனக்கு கவலையா இருக்குது அப்படின்னு. அப்படியா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு இந்த நாய்க்கு என்னாச்சுங்க? என்னாச்சுங்க? அந்த நாய், அந்த சிறுவன் சொல்றான், அந்த நாயை சாப்பிட்டு பல நாள் ஆச்சு, பசியில சாவ கிடக்குது அப்படின்னு. இந்த மனிதர் கூட ஆச்சு, என்னடா இது, ரொம்ப அந்த நாய் மேல ரொம்ப பாசம் தான், சாவ கிடக்குதுன்னு அழுவுறான், கையில ரொட்டி துண்டு இருக்குது, அது சாப்பிட்டு பல நாள் ஆச்சுங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம், ஏம்பா உன் கையில தான் ரொட்டி துண்டு இருக்குது, அதை கொடுத்து அந்த நாயை காப்பாற்ற வேண்டியதுதான் என்ன? அப்ப அந்த சிறுவன் சொல்கின்றான், இன்று நாம் ரசூலின் மீது முஹப்பத் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோமே, பொய்யான வாதத்தை சொல்கிறோமே, அதே போன்றுதான் அவன் சொல்கின்றான், என் கையில் இருக்கக்கூடிய ரொட்டி துண்டை கொடுத்து அந்த என் நாயை காப்பாற்றுற அளவுக்கு எனக்கு நாய் மேல பாசம் இல்லை அப்படின்னு. பாசம் இருக்குது, என் ரொட்டி துண்டை அந்த நாய்க்கு கொடுத்து இந்த நாயை காப்பாற்றுற அளவுக்கு எனக்கு அந்த நாய் மேல பாசம். ரசூலை பிரியப்படுகிறோம், ஆமா, சுன்னத்துகளை பேணுங்கள், அந்த அளவுக்கு பிரியமில்லை. வியாபாரத்திலே ஹலாலை பேணுங்கள், அந்த அளவுக்கு பிரியமில்லை. தொழுகையை நிறைவேற்றுங்கள், அந்த அளவுக்கு பிரியமில்லை. ரசூல் மீது ஸலவாத்தை ஓடுங்கள், ஆனா பிரியம். இது பொய்யான பிரியம். எண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மீலாது விழாக்கள் நம்மிடத்திலே ரசூலின் மீது உண்மையான முஹப்பத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய விழாக்கள். என்று வரை இந்த மீலாது விழாக்கள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்திலே, இஸ்லாமிய சமுதாயத்திலே மிக கண்ணியமாக மிக சந்தோஷமாக கொண்டாடப்பட்டதோ, அது காலம் வரை இந்த உம்மத்தும் கண்ணியமாக சந்தோஷமாக இருந்தது. என்று இந்த மீலாது விழாக்கள் தேவையா என்கின்ற ஒரு கேள்வி வந்ததோ, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரமும் எதிர்காலமும் கேள்விக்குரியதாக ஆகிவிட்டது. பொதுவாக குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை சொல்லி வேற சில விஷயங்களை நமக்கு உணர்த்துவான். அரபியிலே இஷாரத்துன் நஸ் என்று சொல்வார்கள். நேரடியாக ஒரு ஆதாரம் இருந்தால் அதற்கு இபாரத்துன் நஸ், சொல்லப்பட்டது வேறு, அதிலிருந்து ஒரு கருத்து எடுக்கப்படுகிறது என்றால் இஷாரத்துன் நஸ், இக்திதாஉன் நஸ் என்று சொல்வார்கள். குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது, மீலாதுக்கு ஆதாரம் இருக்கிறதா? நான் சர்ச்சைக்குள் செல்லவில்லை, நான் புரிந்து கொள்வதற்காக ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் குர்ஆனிலே வருகிறது. அல்லாஹ் சூரா மாயிதாவிலே சொல்லி காட்டுகிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் ஹவாரியீன்கள், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள், நபியோடு இருந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அந்த ஹவாரியீன்கள் உண்மையிலே நல்லவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், ஈசா நபி அவர்களே, ஹல் யஸ்ததீஉ ரப்புக அன் யுனஸ்ஸில அலைனா மாஇதத்தன் மினஸ் ஸமா, வானத்தில் இருந்து ஒரு உணவு தட்டை இறக்குவதற்கு உங்கள் இறைவனால் முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம், என்ன கேள்வி கேட்கிறீங்க, இப்படியெல்லாம் கேள்வி கேட்பீங்க, அல்லாஹ் முடியுமான்னு கேட்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் சொன்னார்கள், அந்த ஹவாரியர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் மேல சந்தேகப்பட்டு கேட்கல, எங்களுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் கேட்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம்
அல்லாஹ் தஆலா இடத்தில் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா. குர்ஆன்ல ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா அல்லாஹும்மங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான், சில இடங்கள்ல ரப்பனாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே ரப்பனாவையும் அல்லாஹும்மவையும் அல்லாஹ் சேர்த்து பயன்படுத்தக்கூடிய ஒரே வசனம் இது மட்டும்தான். அல்லாஹும்ம ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா. யா அல்லாஹ், வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்கி தருவாயாக அப்படின்னு மட்டும் கேட்கல. அதற்கு அடுத்து சொன்னார்கள், தகூனு லனா ஈதன் லி அவ்வலினா வ ஆகிரினா வ ஆயத்தும் மின். எந்த நாளில் அந்த உணவு தட்டு இந்த பூமியிலே இறக்கப்படுகிறதோ, எந்த நாளிலே இறக்கி தருகிறாயோ, அந்த நாள் எங்கள் சமுதாயத்திலே முன்னோர்களுக்கும் சமுதாயத்திலே பின்னோர்களுக்கும் அது ஒரு ஈத் பெருநாளாக இருக்கும் என்று ஈசா நபி சொல்கிறார். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்ல வருது தெரியுமா? எந்த நாளில் வானத்திலிருந்து ஒரு அருள் ஒரு சமுதாயத்திற்கு இறங்குகிறதோ, அந்த நாள் அந்த சமுதாயத்திற்கு ஒரு பெருநாள். யோசிச்சு பாருங்க, வானத்திலிருந்து ஒரு ரஹமத்து ஒரு உம்மத்திற்கு எந்த நாளில் இறக்கப்படுகிறதோ, எந்த நாளில் இறக்கி வைக்கப்படுகிறதோ, அந்த நாள் அந்த சமூகத்திற்கு பெருநாள் என்று சொல்கிறது குர்ஆன். அப்படி என்று சொன்னால் ரஹமத்தின் முழு உருவமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளிலே இந்த பூமியிலே உதித்தார்களோ, அந்த நாள் தான் சொல்ல போனால் ரமலான் பக்ரீத்தை விட ஒரு மூமினுக்கு பெருநாளா? என்ன இப்படி சொல்றீங்களே? ரெண்டு பெருநாள் இல்லை, அந்த நபி வந்ததனால் தான் நமக்கு ரமலானும் கிடைத்தது, பக்ரீத்தும் கிடைத்தது. யோசிச்சு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வரும் பொழுது மதீனாவிலே இருந்த அன்சாரிகள் வேறு 2 நாட்களை பெருநாளாக கொண்டாடினார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த 2 நாள் விட்டுருங்க, அதுக்கு பதிலா உங்களுக்கு வேறு 2 பெருநாட்கள் என்று சொல்லி இந்த ரஹமத்து தான் அந்த 2 பெருநாட்களை நமக்கு பெற்று தந்தது. எனவே இந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டும், ரசூலுடைய வருகையை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். சில விஷயங்கள்ல நாம் செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? நம்முடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவை, கொள்கையை நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தர வேண்டும். இன்னைக்கு அகீதாவுடைய விஷயத்துல உண்மையிலேயே நாம் ஒரு மோசமான நிலையிலே தான் இருக்கிறோம். சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய குடும்பமாக இருந்தாலும் கூட சில சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவை பலமாக சொல்வதற்கு யோசிக்கிறார். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எப்படி சொல்லி தந்தாங்க தெரியுமா? ஒரு சாதாரண விஷயமா இருக்கும், அதிலே எவ்வளவு பெரிய அகீதாவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். பொதுவா இந்த ரபியுல் அவ்வலுடைய இந்த 12ஆம் நாள், இதற்கு என்ன பேரு அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் இதற்கு வைத்த பேர் என்ன தெரியுமா? ஈதே மீலாதுன் நபி. இந்த நாளுக்கு பேர் அதுதான். ஒண்ணு நீங்க ஜஷ்னே மீலாது நபி என்று சொன்னாலோ அல்லது ஈதே மீலாது நபி, ரெண்டும் ஒண்ணு. இது வெறுமனே சாதாரண நாள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே பிறந்தது நமக்கு பெருநாள் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய ரசூலை விளங்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதவியத்தை விளங்க வேண்டும். அவர்கள் எந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் எப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை சுத்தப்படுத்தினான் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வர போகிறார்கள், வருவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் தஆலா அவருடைய வருகையை பரிசுத்தப்படுத்தினார். அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தில், அப்துல் மனாஃபுடைய குடும்பத்தில், ஹாஷிமுடைய குடும்பத்திலே பல மக்கள் இருந்தும் கூட, பல நபர்கள் இருந்தும் கூட அப்துல்லா என்கின்ற பெயருடைய ஒரு பெருமகனாருடைய வழியாகத்தான் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே கொண்டு வருகிறார். எந்த அளவுக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையை, அவருடைய வழித்தோன்றலை சுத்தப்படுத்தினால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தாயாருடைய வயிற்றிலே, அன்னை ஆமினா அம்மா ரலியல்லாஹுடைய வயிற்றிலே சிசுவாக இருக்கிறார்கள். வரலாற்றில் வரக்கூடிய நிகழ்வுதான். ஆமினா அம்மா அவர்கள் கிணற்றிலே தண்ணீரை எடுக்க வந்தால், கிணத்துல தண்ணி எடுக்கணும்னா குனிஞ்சு எடுக்கணும். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அந்த ஆமினா அம்மா அவர்கள் குனிந்தால்
வயிற்றில் இருக்கக்கூடிய தன் ஹபீபுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற காரணத்தினால் ஆமினா அம்மா அவர்கள் கிணற்றுக்கு அருகாமையிலே வந்தால் கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் தானாக மேலே வந்தது. அதனால குறைஷி பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த ஆமினா அம்மா வந்தோடனே நமக்கு அப்படியே நில்லுங்க, போயிடாதீங்க, நாங்க எடுத்துக்கிறோம், அப்புறமா நீங்க எடுத்துக்கோங்க என்று சொல்லி தண்ணீரை எடுத்து செல்வார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை சுத்தப்படுத்துகிறார். இந்த உலகத்துல எத்தனையோ தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். உலகம் இதுவரை எத்தனையோ தலைவர்களை கண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற ஒரு உத்தம தலைவரை இதுவரை உலகம் பார்த்ததில்லை, இனியும் பார்க்க போவதில்லை. ஒரு 23 ஆண்டு காலத்தில் 1000 ஆண்டு காலத்திலே செய்யக்கூடிய சமூக சேவையை ஒரு 23 ஆண்டு காலத்திலே ஒரு பெருமகனார் செய்து முடித்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட முயற்சி அல்ல, அல்லாஹ்வுடைய பேரற்புதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நூற்றுக்கணக்கான அற்புதங்களை தந்திருந்தார். பொதுவா இந்த உலகத்திலே ஒரு நபி வராங்க என்று சொன்னா அவர்கள் நபி என்பதற்கு சில அடையாளங்களை அல்லாஹ் தருவான். அந்த அடையாளத்தை வேறு யாராலும் செய்ய முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா கைத்தறியை பாம்பாக்கக்கூடிய ஒரு திறமையை மோஜிசாவை கொடுத்தார். சையதுனா ஈசா நபி அவர்களுக்கு எந்த மருத்துவராலும் செய்ய முடியாத மரணித்தவருக்கு உயிர் தரக்கூடிய மருத்துவத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். அந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய அற்புதங்கள் தரப்பட்டுச்சு. அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஅஜிஸாத்துன் நபி என்ற பெயரிலே ஒரு புத்தகத்தை 70க்கும் மேற்பட்ட அற்புதங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். குர்ஆன் ஒரு அற்புதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலவை பிளந்தது ஒரு அற்புதம். இத்தனை அற்புதம் இருந்தாலும் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு அற்புதத்தை மட்டும் தான் சொல்லி காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஜிஸாக்கள்ல ஒரே ஒரு முஅஜிஸா மட்டும் தான் குர்ஆன் முழுவதிலும் சொல்லப்படுகிறது. என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தை வெளிப்படுத்திய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தாகிலூன். என் அருமை சமூகமே, உங்களுக்கு முன்னால் 40 ஆண்டு காலம் உங்களோடு நான் வாழ்ந்தேனே, என் வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று சொல்லி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அற்புதமாக நபித்துவத்திற்கு அடையாளமாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் என்றால் அவருடைய வரலாறு எந்த அளவுக்கு புனிதம் வாய்ந்தது. இன்னைக்கு நாம் அதை படிக்க தவறிட்டோம். மற்ற எல்லோரும் படிக்கிறார், மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் படிக்கிறாங்க, வியந்து போறான். இந்தியாவுடைய தேச தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் அவங்க சொல்றாங்க, நான் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை படித்த அன்று அவருடைய வரலாற்றை படித்து நான் கண்கலங்கி போனேன் அப்படின்றார். எப்பேற்பட்ட வரலாறு தெரியுமா? நான் உண்மையிலே படித்தால் நம்முடைய கண்கள் எல்லாம் குளமாகிவிடும். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அல்லாஹ் எப்படி வைத்தார், ஆச்சரியமாக இருக்கிறது. ஈருலகத்துக்கும் தலைவர், இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல சொர்க்கத்துக்கும் அவர்தான் தலைவர். ஈர் உலக தலைவர், எல்லா சிறப்புகளையும் வாய்ந்தவர். ஆனா எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? பிறப்பதற்கு முன்னால் தந்தையை இழந்து விட்டார். பொதுவா பரிதாபத்திற்குரியவர்கள் யார்? ஷரியத்துல ரொம்ப பரிதாபத்துக்குரியவங்க யாருன்னு சொன்னா, சின்ன வயசுலயே தந்தை இழந்துட்டாங்க பாருங்க, அவங்கதான் பரிதாபத்திற்குரியவர். அனாதைகள் என்று அவரைத்தான் சொல்றாங்க. ஒரு வயசுக்கு வரதுக்கு முன்னாடியே ஒருத்தர் தந்தையை இழந்து விட்டால் ஷரியத்திலே அவர் ஒரு அனாதை, யதீம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் தந்தை இழந்துவிட்டார். யோசிச்சு பாருங்க. அதனால தான் அவர்களை வாங்குவதற்கு எத்தனை செவிலி தாய்மார்கள் மக்காவிலே வந்து குழந்தைகளை பெற்று செல்வார்கள். வளர்ப்பதற்கு முகம்மதை பார்க்கிறார்கள், குழந்தை அழகாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது, ஆனால் தந்தை இல்லாத அனாதையாக இருக்கிறது என்று சொல்லி எல்லா பெண்மணிகளும் விட்டுவிட்டு சென்றார்கள். கடைசியிலே வந்த அன்னை ஹலிமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் அவரை எடுத்துக்கொண்டு வந்தார். இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு மீலாது விழா நடத்தி விட்டார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசிவிட்டார், அவர்களுக்கு நாம் கண்ணியத்தை சேர்த்து விட்டோம் என்று நினைக்கிறோம். இல்லவே இல்லை. வரஃபஅனா லக திக்ரக், நபியே உம்முடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த உலகத்திலே எந்த மனிதருமே அல்லாஹ்வை வணங்கலன்னு வச்சுக்கோங்க,
வச்சுங்களேன், உலகத்துல யாருமே அல்லாஹ்வை வணங்கல, எல்லாம் காஃபிரா இருக்காங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். எல்லோரும் அல்லாஹ்வை வணங்காவிட்டாலும் அல்லாஹ்வுடைய வல்லமையில எந்த ஒரு மாற்றமும் வராது. அப்பொழுதும் அல்லாஹ் மஹ்மூது தான், அப்பொழுதும் அவன்தான் இறைவன். அதே போன்றுதான் உலகத்தில் யாருமே ரசூலை புகழாவிட்டாலும் கூட ரசூல் புகழக்கூடியவர்கள். அப்ப ஏன் புகழணும்? ஏன் மீலாது விழாக்களை கொண்டாட வேண்டும்? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை சொல்ல வேண்டும்? நான் ஒரு நிகழ்வை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், மனதிலே நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு குர்ஆன்ல அல்லாஹ் அஹ்ஸனுல் கஸஸ் என்று சொல்லி காட்டுகிறார். பல நபிமாருடைய வரலாறுகள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருந்தாலும் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுக்கு அழகிய வரலாறு என்று பெயர். நீங்க குர்ஆன் எடுத்து அதையெல்லாம் படித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லித் தர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு இந்த மக்தபுடைய பிள்ளைகள் மிகவும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பள்ளிகள்ல மக்தபு மௌத்தா போயிடுச்சு, குறைஞ்சிருச்சு இல்ல, மக்தப அடங்கிட்டான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அடுத்த தலைமுறை கேள்விக்குறியாக சாதாரணமா தெரியும் நமக்கு மக்தபு பிள்ளைகள். ஆனால் இதுதான் வருங்கால இஸ்லாமிய தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு தலைமை கேந்திரம் இந்த மக்தபுகள் தான். அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைகளுக்கு ரஹ்மத்து செய்வானாக. அவர்களை கொண்டு இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான கைர் வர்க்கத்துகளையும் வாங்குவாங்க. இந்த மக்தபில் இருந்து உருவாகி செல்லக்கூடியவர்கள் தான் பிற்காலத்திலே பெரும் பெரும் ஆலிம்களாக தீனை நிறுத்தக்கூடிய ஹாதிமுல் தீனாக இருக்கக்கூடியவர்கள். நம்முடைய முஹல்லாவில் இருந்தும் கூட 2 மாணவர்கள் நம்முடைய தூத்துக்குடி மன்போசலா மதரசாவிலே அவர்கள் கல்வி கற்கிறார்கள். இது இந்த முஹல்லாவுக்கும் பெருமை, எங்கள் மதரசாவுக்கும் பெருமை. நம்முடைய மரியாதைக்குரிய முன்னீர் பிஜிலி சாஹிப் அவருடைய மகனாரும் கூட எங்களுடைய மதரசாவிலே அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருடம் ஆலிம் பட்டம் பெற இருக்கிறார். அவருடைய வாழ்க்கைக்காக நீங்கள் எல்லோரும் துஆ செய்யுங்கள். கண்ணியத்திற்குரிய நான் எதற்கு இதையெல்லாம் சொல்ல வருகிறேன்? நம்முடைய அடுத்த தலைமுறையை ஆலிம்களாக, மார்க்கத்தினுடைய ஹாதிம்களாக நாம் உருவாக்க வேண்டும். வலிகள் கோமான் சையதுனா முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஒரு மனிதர் வந்தார். வந்து சொன்னாரு, எனக்கு ரொம்ப நாளா வயிற்று வலியா இருக்குது, நான் என்னவோ மருத்துவம் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு வயிற்று வலி குணம் ஆகவே மாட்டேன்னு. அப்போ முஹையீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சரி ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஊர்ல இந்த சின்ன பிள்ளைங்களாம் மக்தபுக்கு போதில்லை, சின்ன சின்ன பிள்ளைங்க இங்கே இருந்த பிள்ளைகளை போன்ற பச்சிலம் பாலகர்கள், இஸ்லாத்தினுடைய தோட்டங்கள், இந்த மாதிரியான சின்ன பிள்ளைங்களாம் மக்தபுக்கு போதில்லை, போற வழியில இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்களுடைய கால்படுதான் என்ன, அந்த இடத்துல இருக்கக்கூடிய புற்பூண்டுகள் புல்லுகளை அதை எடுத்து சாப்பிடுன்னா. அந்த மனிதரும் சாப்பிட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ் அவர் வயிற்று வலி குணமாயிருச்சு. அவர் வந்து கேட்டாரா, எவ்வளவோ மருத்துவத்தை நான் பார்த்தேன், எனக்கு குணமாகவில்லை, என் அறிவுக்கே எட்டவில்லையே, அந்த மக்தபு பிள்ளைங்க நடந்து போற அந்த புல்லை சாப்பிட்டு கொஞ்சம் என்னன்னா சொன்னார்கள், அவர்கள் வெளிரங்கத்திலே புல்கள் மீது கால் வைத்தாலும் அவருடைய பாதங்கள் படுவது மலக்குகளுடைய இறக்கையிலே என்று சொன்னார். யார் கல்வியை தேடி தன் வீட்டில் இருந்து வெளியே வருகிறாரோ அவருக்காக மலக்குகள், பாவமே என்னவென்று அறியாத மலக்குகள் தன்னுடைய இறக்கைகளை விரிக்கிறார்கள் என்று சரியான ஹதீஸ்கள். அப்பேற்பட்ட இந்த பிள்ளைகள், இவர்களுடைய வாழ்க்கையை நாம் இவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை நாம் சொல்லித்தர வேண்டும். குறிப்பாக தாய்மார்கள் அதை சொல்லித்தர வேண்டும். நான் ஏன் தாய்மார்களை குறிப்பிட்டு சொல்கிறேன் தெரியுமா? புகாரில ஒரு ஹதீஸ் ஒன்று வருது, ஒரு நிகழ்வு, ஆச்சரியத்திற்குரிய ஒரு நிகழ்வு. புகாரியில கிதாபுல் மகாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து போர்கள் என்கின்ற தலைப்பில ஒரு சாப்டர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கோர்வை செய்திருக்கிறார்கள். அதுல ஒரு நிகழ்வு சொல்றாங்க, பத்ர் போர் நடக்குது. இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த முதல் போர். அந்த பத்ர் போர் நடக்குது. அந்த போர்க்களத்தில் எதிரி அணியும் இருக்கிறது, இஸ்லாமியர்களும் நிற்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நான் போர்க்களத்திலே வரிசையாக நின்று கொண்டிருந்தேன். எனது வலது பக்கத்திலேயும் எனது இடது பக்கத்திலேயும் ஹதீஸா சின்னி, சின்ன வயசுள்ள 2 பொடி பசங்க இருந்தாங்க. ஹதீஸா சின்னினா அதான் அர்த்தம், சின்ன வயசுல 2 சிறுவர்கள் நிக்கிறாங்க. அப்போ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்
இல்லாம மனசுல நினைக்கிறாங்க, இவங்களுக்கு பதிலா யாராவது ஒரு பெரிய ஆள் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. இவங்களை மட்டமா நினைக்கல, வேற யாராவது பெரிய சகாபாக்கள் இருந்தால் போர்க்களத்திலே நமக்கு உதவியாக இருக்கும், போர் செய்வதற்கு என்னவாக இருக்கும், ஒரு உத்வேகமாக இருக்கும் என்று நான் நினைத்து கொண்டே இருந்து இந்த நிகழ்வை படிக்கும் போது நமக்கு கண்கள் எல்லாம் கலங்கி விடுகிறது. அவங்க சொன்னாங்க, நான் இப்படி நினைச்சிட்டே இருக்கும் பொழுது என் வலது பக்கத்தில் இருந்த அந்த சிறுவன் என்னுடைய ஆடையை இழுத்து என்னிடத்துல கேட்டான், என் அருமை சிறிய தந்தையே, என் அருமை சிறிய தந்தையே, அபூஜஹல் யாருன்னு எனக்கு காட்டுங்க அப்படின்னு. அபூஜஹல் எப்படிப்பட்டவன்? சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க. அபூஜஹல்னா சும்மா வரலாற்று படிக்கணும், அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் உமர் அல்லது அபூஜஹலை கொண்டு தீனை பலப்படுத்தும் துஆ செஞ்சாங்க. துஆ செய்யறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வெயிட்டான ஆளா இருக்கணும். வரலாற்றுல வருது, ஒரு சபை பெரிய சபையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, கூச்சல் குழப்பமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அபூஜஹல் ஒரு சத்தம் போட்டானா எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்பேற்பட்ட மக்காவினுடைய தலைவன், பெரும் பெரும் சஹாபாக்களும் கூட நிற்பதற்கு யோசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள் தான், சாதாரண ஆள் கிடையாது. அவ்வளவு பெரிய தைரியத்தோட ஒரு படையை எடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க, சாதாரண விஷயம் அல்ல. அப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஆச்சரியம், அம்மா இவங்க ஏன் அபூஜஹலை பத்தி கேட்கணும்? ஏன்னா இவங்க மதீனத்து அன்சாரிகள், ரெண்டு சஹாபாக்களுமே மதீனா வாசிகள். அப்போ சொன்னாங்க, என்னப்பா அப்படின்னு கேட்டான். சொன்ன வார்த்தை, இந்த சிறுவன் சொல்கின்றான், இந்த போர்க்களத்திலே அபூஜஹலை நான் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும். ஒண்ணு அவன் சாவணும், இல்ல நான் சாவணும். எப்ப என்ன பேசுறீங்க, என்ன விஷயம், ஏன் என்ன சாதாரண சொன்னார்கள் தெரியுமா? இந்த பச்சிலம் சிறுவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்களுக்கு செய்தி கிடைத்தது, அவன் எங்களுடைய ரசூலை திட்டுகிறான் என்ற செய்தி கிடைத்தது. வேற எதுவும் இல்லை, கஷ்டப்படுத்துறான் இஸ்லாமிய அதெல்லாம் இல்லை, அவன் எங்களுடைய ரசூலை திட்டுவதாக அவன் திட்டி இவங்க கேட்கல, திட்டான் எங்களுக்கு செய்தி கிடைச்சிச்சு, இன்னைக்கு அவன் முடிச்சான். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுவரும் அதே போல் ஆடை இழுத்து கேட்கிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆச்சரியம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இந்த நிகழ்வு நடந்துட்டே இருக்கும் பொழுது அபூஜஹல் என்ன செய்கிறான், எதிரி படையிலே அவனுடைய வீரர்களை அனுபவித்து வருகிறான். இதை பார்த்தவுடன் நான் இந்த இரண்டு சிறுவர்களிடத்திலே சொன்னேன், இதோ கேட்டீங்களே அவன் தான் அப்படின்னு. புகாரி இமாம் என்ன வார்த்தை கொண்டு பெறுகிறார்கள் தெரியுமா? ஹதீஸ் கிதாபை எடுத்து பாருங்கள். புகாரி இமாம் சொன்னார்கள், இந்த இவன் தான் அபூஜஹல் என்று சொல்லி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடையாளம் காட்டியவுடன் ஒரு இரையை நோக்கி ஒரு ராஜாளி பறவை, ஒரு கழுகு எப்படி வேகமாக வருமோ அதே போல் இந்த இரண்டு சஹாபாக்களும் அவனை நோக்கி வேகமாக சென்றார்கள். யோசிக்க விஷயம் என்ன தெரியுமா? சிலர் பத்தி நம்ம பேசுவோம், பார்க்காத வரைக்கும் இப்படி அப்படின்னு பேசுவோம், ஆனா ஆளை பார்த்த உடனே அவருடைய அந்த மகத்துவத்தை, அவருடைய பிரம்மாண்ட பார்த்த உடனே பயந்துருவாங்க. ஆனால் இந்த இரண்டு சிறுவர் சஹாபாக்களும் அந்த அபூஜஹலை பார்த்த உடனே வேகமாக செல்கிறார்கள். புகாரி இமாம் சொல்கிறார்கள், ஒரு இரையை நோக்கி ஒரு ராஜாளி பறவை, ஒரு கழுகு எவ்வளவு வேகமாக வருமோ அதே போல் அபூஜஹலை நோக்கி சென்றார்கள். ஒரு சிறுவர், ஒரு சஹாபி அபூஜஹலுடைய குதிரையினுடைய கால்களை வெட்டி விட்டார், அவன் தடுமாறி கீழே விழுகிறான். இன்னொரு சஹாபி அவரை குத்துயிரும் கொலையுமாக சாவல வெட்டிட்டான். இந்த விஷயம் என்ன தெரியுமா? அதுவரை இஸ்லாத்தை ஏற்காத அபூஜஹலுடைய மகனார் சையதுனா இக்ரிமா இப்னு அபூஜஹல், அப்போ அவங்க இஸ்லாத்தை ஏற்கல, பின்னாடி சஹாபி ஆயிட்டாங்க. இக்ரிமா பார்க்கறாங்க, தன் தந்தையை இவர்கள் கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி வேகமாக வந்து அதில் ஒரு சிறுவன் மேல் ஒரு வெட்டு போடுகிறார். யோசிங்க, கை வெட்டி துண்டா தோணுது. ஒரு நகம் நம்மளுக்கு வந்துட்டா எவ்வளவு வலிக்குங்க. ஒரு நகம் வெட்டும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்துச்சுன்னா உயிர் போயிட்டு. ஒரு சிறுவர் 15 வயசு கூட ஆவல, அவர் மேல் வாளிலே வெட்டு விடுகிறது, கை துண்டாகி தோளிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. வரலாற்றிலே எழுதுகிறார்கள், போர் செய்வதற்கு இந்த கை அது அவருக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று சொல்லி காலிலே அந்த கையை மிதித்து பித்தி போட்டு விட்டு சென்று போர் செய்தார். இந்த புகாரி முடிக்கும் போது என்ன வார்த்தை சொல்லாங்க தெரியுமா? பொதுவாக இஸ்லாத்திலே ஒரு குழந்தையை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் தந்தையுடைய பெயரை கொண்டுதான் அடையாளப்படுத்த வேண்டும். இது இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டம். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான்
தந்தை இல்லாமல் பிறந்த காரணத்தினால் ஈசா இப்னு மரியம் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன். மக்காவிலே சிலர் எந்த அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ஸைத் இப்னு முஹம்மது என்று சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. முகம்மதுடைய மகன் வளர்ப்பு மகன். அப்ப அல்லாஹ் சொன்னா அதெல்லாம் செய்யக்கூடாது, பெத்த அத்தாவுடைய பேரை தான் சொல்லணும். ஷரியத்து சட்டம் இருக்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த இரண்டு சஹாபாக்களையும் முஅப்பித் முஆத் என்ற அந்த இரண்டு சஹாபாக்களையும் எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் தெரியுமா? ஹதீஸை முடிக்கும் பொழுது சொன்னார்கள், அந்த இருவரும் இப்னா அஃபரா, அஃபரா என்கின்ற பெண்ணினுடைய இரண்டு மக்கள் என்று சொன்னார். என்ன காரணம் தெரியுமா? அந்த தாய் தன் பிள்ளைகளை அப்படி வளர்த்திருக்கிறார். ரசூலினுடைய முஹப்பத்தின் மீது உயிரே போனாலும் சரி பரவாயில்லை, ரசூலுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. தங்கள் உயிரையும் கூட ரசூலுக்காக தியாகம் செய்வதை பெருமையாக கர்வமாக கருதினார்கள் சஹாபா. உஹது போரிலே ஹஜ்ரத் தல்ஹா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி ஒரு வாள் வருகிறது, தடுப்பதற்கு எதுவுமே இல்லை. யோசித்து பாருங்க, தங்கள் கைகளால் வாள்களை தடுத்தார்கள். கைகள் சின்ன பின்னமாகிவிட்டது. விரலாம் என்ன ஆயிடுச்சு? வேகமா ஒரு ஆயுதம் வருது அப்படின்னா விரலப்பட்ட என்ன ஆகும்? போர் முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹாவை அழைத்து கேட்டார்கள், கை என்ன ஆச்சு? அப்ப விரலை கொண்டு வர சொன்னாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலை வச்சா ஒட்டிக்கும். ஏன்னா அவர்கள் நம்மை போன்ற மனிதர் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலை ஒரு சஹாபிக்கு கண் வந்துருச்சு போர்க்களத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி தன்னுடைய உம்மையிலே வைத்து கண்ணில் வைத்தார்கள். இந்த சஹாபி அறிவிக்கிறார்கள், எந்த கண்ணிலே ரசூலினுடைய அந்த எச்சில் பட்டதோ மௌத்தாகும் வரை அந்த கண்ணிலே எனக்கு சிறு வலி கூட வந்ததில்லைங்க. அப்போ அபூ தல்ஹா கேட்டாங்க. அபூ தல்ஹா சொன்னாங்க, யார சொல்ல வேண்டாம். ஏன் வேண்டான்றீங்க? நமக்கு பாடத்தை கற்பிக்கிறார்கள் சஹாபாக்கள், ரசூலை எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அபூ தல்ஹா சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் என்னை பார்த்து நீ ரசூலுக்காக என்ன செய்தாய் என்று கேட்டால் என் கையை நான் காட்டணும். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் என்னை பார்த்து என் ரசூலுக்காக என்ன செய்தாய் என்று என்னிடத்திலே கேட்டால் இந்த ஊனமான கைகள் வெட்டப்பட்ட என் கையை நான் காட்டுவேன் என்ற ரசூலெல்லாம். இதுதான் இந்த சஹாபாக்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ரசூலின் மீது இருக்கக்கூடிய முஹப்பத். அது நம்மிடத்திலே வந்துவிட்டால், நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், உண்மையிலே நம்மிடத்திலே ரசூலின் மீது முஹப்பத் வந்துவிட்டால் நாம் தான் இந்த உலகத்திலே ஜெயசீலர். குர்ஆன்ல ஒரு இடத்துல சூரா மாயிதா 20வது வசனம், மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் கூட்டத்தார்ட்ட சொன்னாங்க, யா பனி இஸ்ராயீல உذ்குரு நிஅமத்தி லக்கும். அந்த வசனத்திலே சொல்லும் பொழுது ஒரு இடத்துல சொல்கின்றார்கள், வஜஅல ஃபீகுமுல் அன்பியா, அல்லாஹ் தஆலா உங்களிடத்திலே நபிமார்களை கொண்டு வந்து வஜஅலக்கும் முலூகா, உங்களை அரசனாக்கினான் என்று சொன்னார். வசனத்துடைய தர்ஜுமா அதுதான். பனி இஸ்ரவேலர்களே, உங்களிடத்திலே அல்லாஹ் பல நபிமார்களை கொண்டு வந்தான். நபிமார்கள் வந்த காரணத்தினால் அல்லாஹ் உங்களை அரசனாக்கினான். அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். என்றால் ஒரு மற்ற நபிமார்கள் வந்தாலே அந்த சமூகம் அரசனாகிறது என்று சொன்னால், நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த இந்த சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தான் எல்லா சமுதாயத்திற்கும் தலைவர்கள் என்று சொன்னார்கள். அப்படி நாம் மாற வேண்டும் என்றால் அந்த நபியை நாம் நேசிக்க வேண்டும். அந்த நபியின் மீது உண்மையான பாசத்தை நம் உடையத்திலே கொண்டு வர வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? சில விஷயங்களை நாம் பேணினால் நம்முடைய உள்ளத்திலே ரசூலின் மீது முஹப்பத் வரும். நேரம் முடிந்து விட்டது, சில விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை படிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், எங்கே பிறந்தார்கள், அவருடைய வரலாறு நீங்க படிச்சு பாருங்க. உண்மையிலே நீங்க தனியா உட்கார்ந்து ஒரு நாள் இதற்குன்னு ஒதுக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை படித்து பார்த்தால் உங்கள் மெய் சிரித்து போய் விடுவீர்கள். இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ முடியுமா? இப்படிப்பட்ட ஆச்சரியம். தலைக்கு மேல் கட்டி தொங்கிக் கொண்டிருக்கிறது மதீனாவிலே. அவ்வளவு அரசியல் பிரச்சனை, அவ்வளவு எதிரிகளுடைய சூழ்ச்சி. எப்பொழுது வேண்டுமானாலும் யூதர்கள் ரசூலை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டக்கூடிய அந்த நேரத்திலே கூட மனைவியோடு சிரித்து பேசுகிறார். இரவிலே மனைவி எடுத்து சொன்னார்கள், கல்லினி யா ஆயிஷா,
ஆயிஷாவை ஏதாச்சும் பேச சும்மா கேட்போம் அப்படின்னா. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. அது போல் வேறு யாராவது இருந்தால் கொள்கையாவது மண்ணாங்கட்டியாவது என்று தூக்கி போட்டு போயிடுவார்கள். அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் கூட சிறுவர்களோடு விளையாடிய சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பசங்களோட இன்னும் சொல்ல போனால் மதீனா விவாதத்துல வருது, மதீனாவில் ஒரு பெண்மணி இருந்தார்கள், சற்று புத்தி சுவாதம் இல்லாத பெண்மணி, கொஞ்சம் புத்தி சுவாதம் இல்லாதவங்களுக்கு. அந்த பெண்மணி ஹதீஸ்ல ஒரு ஆச்சரியமா இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, வந்து எனக்கு இந்த மாதிரி வேலை இருக்குது செஞ்சுத்தாங்க, எனக்கு இது தேவை இருக்குது, தேவை நிறைவேற்றித்தாங்க என்று ரசூலை அழைத்து செல்வார்கள். இந்த பெண் செல்லும் இடத்துக்கெல்லாம் ரசூல் போவார். சென்று அந்த பெண்ணுக்கு தேவையை பூர்த்தி செய்துவிட்டு வருவார். பேர்பட்ட ஒரு தலைவர் ஒரு வாழ்க்கையை நாம் எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் மற்ற யாருக்கும் போய் நிற்க தேவையில்லை, எல்லோரும் நம்மிடத்திலே வருவார்கள். மற்றவர்களை நாடி நாம் வாழ தேவையில்லை, நாம் ஆளக்கூடிய தகுதியை அல்லாஹ் நமக்கு தரலாம். காரணம், நாம் யாரை பிடிக்க வேண்டுமோ அவர்களை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி இந்த மீலாதுகளை கொண்டாடுகின்ற ஏற்கனவே சொன்னேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிகழ்வுல நடந்த ஒரு நிகழ்வையும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவராக இருக்கிறாங்க, கனானில் இருந்து அடிமையாக பிடித்துக் கொண்டு வரப்பட்டார்கள். வந்து மிஸ்ரினுடைய அந்த பஜார்ல விற்கப்படுறாங்க. நல்லா கவனிங்க, மிஸ்ரினுடைய சந்தையிலே விற்கப்படுகிறார்கள். அழகே உருவானவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ரொம்ப அழகானவங்க. அவங்க அழகை பார்த்து மெய் சிலிர்த்து போனவர்கள். அவங்களை எப்படியாச்சும் காசை கொடுத்து விலை வாங்கிடுறோம்னு சொல்லி ஏலத்துக்கு ஒரு பெரிய கியூ நிக்குது, பெரிய கியூ. எல்லாரும் அரசர்கள், அதிகாரிகள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள் எல்லோரும் விலையை கேட்பதற்கு வரிசையாக நிற்கிறார்கள். கையிலே தங்கத்தையும் வெள்ளியையும் வைடூரியத்தையும் வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். அந்த பஜாரிலே சந்தையிலே யாசகம் எடுக்கக்கூடிய ஒரு கிழவி, பஜாரிலே நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு கிழவி. நல்ல யோசிங்க. அந்த அம்மா என்ன செய்யுது, கையிலே ஒரு நூல் இருக்குல்ல, நூல் கண்டு அதை வைத்துக் கொண்டு அந்த வரிசையிலே வந்து நிற்கிறது. எல்லோரும் ஏளனம் செய்தார்கள். இதெல்லாம் அறிவு இருக்குதா? இது என்ன கியூ தெரியுமா? இது என்ன வரிசை தெரியுமா? அதை நிக்கிறாப்பா ஒரு யூசுப், அவரை விலைக்கு வாங்க நிக்கிறாங்க. நீ எல்லாம் யோசிச்சு பார்க்கலாமா? நீ எல்லாம் இங்க வரலாமா? உன்னால இதெல்லாம் வாங்க முடியுமா என்று சொன்ன பொழுது இந்த கிழவி சொன்ன வார்த்தையை இந்த உலகத்திற்கு நாம் சொல்கின்றோம். நீங்கள் மீலாதை கொண்டாடி நபியை நீங்கள் கண்ணியப்படுத்தி விடுவீர்களா என்று கேட்கக்கூடியவர்களுக்கு நாம் பதில் சொல்கின்றோம். இந்த கிழவி சொன்னாங்க, மூதாட்டி சொன்னாங்க, எப்ப எனக்கு தெரியும், என்னால யூசுஃபை விலை கொடுத்து வாங்க முடியாது என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஏன் வந்து நிற்கிறேன் தெரியுமா? நாளை மறுமையிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே எல்லோருக்கும் முன்னால் அல்லாஹ் தஆலா அன்று யூசுஃபை யார் எல்லாம் விலை கேட்டார்கள் என்று பட்டியலை எடுக்கும் பொழுது என் பெயர் அதிலே வர வேண்டும், அதற்காகத்தான் நிற்கிறேன் என்றால் நாமும் செல்கிறோம். நாம் ரசூலை புகழ முடியாது. ஒரு கவிஞர் நாகூர் அனிஃபா பாட்டுல சொன்ன மாதிரி 1000 கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது. உண்மையிலே யதார்த்தம் அதுதான். அன்னை ஆயிஷா அம்மா அவர்கள் சொல்வார்கள், கான குலுகுஹு அல் குர்ஆன், நாயகத்தினுடைய குணம் குர்ஆனாக இருந்தது. நாம் என்ன விளக்கி வச்சிருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனின் படி வாழ்ந்தார்கள் என்று நினைத்து வைத்திருக்கிறோம். இந்த ஹதீஸுக்கு அது அர்த்தம் கிடையவே கிடையாது. என்ன அர்த்தம் தெரியுமா? குர்ஆனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், குர்ஆனினுடைய வசனங்களை, இதனுடைய விளக்கத்தை நீங்கள் எழுத ஆரம்பித்தால் உலகிலே இருக்கக்கூடிய கடல்களை எல்லாம் மையாக்கி எழுதினாலும் கூட குர்ஆனுடைய விளக்கத்தை உங்களால் எழுதி முடிக்க முடியாது. அதே போல் இன்னொரு கடலை நீங்கள் கொண்டு வந்தாலும் குர்ஆனுடைய விளக்கத்தை உங்களால் எழுதி முடிக்க முடியாது. ஆயிஷா அம்மா அவர்கள் சொன்னார்கள், கான குலுகுஹு அல் குர்ஆன், நாயகத்தினுடைய குர்ஆன், நாயகத்தினுடைய குணத்தை நீங்கள் எழுத ஆரம்பித்தால் 7 கடல் அல்ல, அதுபோல் எத்தனை கடல்களை கொண்டு வந்தாலும் உங்களால் ரசூலினுடைய குணத்தை எழுதி முடிக்க முடியாது. அப்போ நம்ம ஏன் புகழ்றோம்? நாளை மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே என் நபியை யாரெல்லாம் புகழ்ந்தீர்கள் என்று பட்டியல் எடுக்கும் பொழுது, இதோ இந்த சென்னையினுடைய சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த தஸ்தகீர் சாஹிப் மஸ்ஜிதினுடைய ஜமாத்தார்களுடைய பெயர் எல்லாம் அதிலே வர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதற்காகத்தான் இது போன்ற விழாக்களை நாம் நடத்துகிறோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ரசூலை நேசிக்க வேண்டும். நேசித்தால் அவர்களுக்கு அதற்கு லாபம் அல்ல,
நமக்கு தான் நடக்கும். எனவே இது போன்ற மீலாது விழாக்கள் எங்கே நடந்தாலும், எங்கே ரசூலுடைய மௌலிது மஜ்லிஸ்கள் நடந்தாலும் அதில் போய் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அது பரக்கத்து கிடைக்கும். நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், எந்த மௌலிது மஜ்லிஸாக இருக்கட்டும், எந்த நபி புகழ் பாடக்கூடிய மஜ்லிஸாக இருக்கட்டும், எந்த சபையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசப்படுகிறதோ அங்கே சென்று அமருங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, எனக்கு இங்கே வாய்ப்பளித்த இந்த நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த ஜமாத்தார்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வல்ல ரஹ்மான் நாம் வாழும் காலமெல்லாம் பரிபூர்ணமான ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயம் நான் திரும்பவும் சொல்கின்றேன். இப்பொழுது நம்முடைய நாட்டினுடைய நிலைமை, உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களுடைய நிலைமை சரியில்லாமல் இருக்கு. இதுக்கு நாம் செய்ய வேண்டியது அதுன்னு சொல்றோம், ஒன்றுமே இல்லை. ரசூலின் மீது தினமும் ஸலவாத்தை ஓதுவதை வழமையாக்கிக் கொள்ளுங்கள். அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரலாறுகளை, அவருடைய தூய்மையான அந்த உபதேசங்களை மற்ற மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். உங்களிடத்தில் ஒரு அறிவிப்பையும் நான் இங்கே செய்து கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் எங்களது தூத்துக்குடி மன்பவு சலாம் மதரசாவிலே இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் அக்டோபர் 23ஆம் தேதி அன்று வழமையாக ஒரு 5 வருடமாக இந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். முதல்ல ஒரு 5 கோடி ஸலவாத் என்று ஆரம்பித்த அந்த பயணம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் இந்த வருடம் 60 கோடி ஸலவாத் மஜ்லிஸ்கள் என்ற பெயரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஓதப்படக்கூடிய அந்த ஸலவாத்துகளை சமர்ப்பணம் செய்யக்கூடிய மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் அக்டோபர் 23ஆம் தேதி வியாழக்கிழமை என்று நடக்க இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோரும் எங்களுடைய அந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்ளுங்கள். நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைவோம். உங்களை வரவேற்பதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அதற்குண்டான தௌஃபீக்கை உங்களுக்கும் தர வேண்டும். வாழும் காலமெல்லாம் ரசூலின் மீது உண்மையான முஹப்பத்தோடு நம்முடைய அடுத்த தலைமுறையை ஆஷிக்கே ரசூலாக அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் புரிவானாக. வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.